கர்த்தர் நல்லவர். நமக்கு இந்த வாரத்தில் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. கடந்த நாட்கள் நாம் இப்படி நடக்க வேண்டும் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். எனக்கு ஆலோசனை கொடுத்த கர்த்தர். ஒரு இல்லையா சொல்லுங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. அவர் கர்த்தர் போதிக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர். அது மாத்திரமல்ல, போதிக்கிறவர் மாத்திரமல்ல, வழி நடத்துகிறவர் மாத்திரமல்ல, ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர். எத்தனை பேர் கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறவரா இருக்கிறார்? நீங்க கேட்டாதான் கொடுப்பார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆனா இந்த ஆலோசனை கொடுத்த தெய்வத்தை தாவீது என்ன பண்ணார்னு ஒரு வார்த்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 16 சங்கீதம் 7 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். துரிதம் எடுத்து வாசி. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நம்மை போதித்து நம்மை வழிநடத்தின தேவனை நாம் துதிக்க வேண்டும். ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நல்ல ஆலோசனை கொடுத்து என் ஆண்டவர் என்னை நடத்தினாரே என்று சொல்லி அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். எப்பொழுது துதிக்க வேண்டும்? சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். இல்லையா சொல்லுங்க. ஆண்டவரை சொல்றாரு பாருங்க, எனக்கு ஆலோசனை கொடுத்த கர்த்தரை நான் துதிப்பேன், உணர்த்தும். அவர் என்ன துதிப்பேன் என்று சொல்லுகிறார். 34:1 சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும், என்ன சூழ்நிலையிலும், என்ன நெருக்கத்திலும், என்ன வேதனையிலும், என்ன கண்ணீரின் பாதையிலும், எந்த சூழ்நிலையிலும் ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை துதிக்க வேண்டும். ஒரு இல்லையா சொல்லுங்க. தாவீது அத்தனை ஆண்டவரை பாடி துதித்த சங்கீதங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு இல்லையா சொல்லுங்க. எனக்கு ஆலோசனை கொடுத்த கர்த்தரை நான் என்ன செய்வேன்? துதிப்பேன். அது மாத்திரம் சொல்ல, எந்த சூழ்நிலையிலும் நான் அவரை துதிப்பேன். அதான் சொல் பாட்டு. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகிறீ. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகிறீ. விஷயங்கள் 1000 அன்பரே கரங்களிலே, அதிசயங்கள் 1000 அன்பரே கரங்களிலே, நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை துதிக்கிறேன். ஒரு அல்லையா சொல்லுங்க. கதறி அழுத நேரமெல்லாம் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் தாவீது எப்பெல்லாம் கதறுறாரோ, எப்பெல்லாம் நெருக்க வருகிறதோ, எப்பெல்லாம் பிரச்சனை வருகிறதோ, அவருக்கு ஒன்று தெரியும், என் ஆண்டவரை நான் துதிக்கும் போது என் பிரச்சனையை மாற்றக்கூடியவர். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் சொல்லுகிறார், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எதுல இருக்கும்? வாயில் என்ன இருக்கணும்? தேவ பிள்ளைக்கு என்னப்பா இருக்கணும் வாயில? உங்க வாயில என்ன இருக்குன்னு யோசித்து பாருங்க. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். எப்பொழுது துதிப்பேன்? 34:1 எக்காலத்திலும், எக்காலத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த வேளையிலும்
நான் கர்த்தரை துதிப்பேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. அப்போ ஆலோசனை கொடுத்த அந்த தெய்வத்தை நாம் துதிக்க வேண்டும். எப்பொழுது துதிக்க வேண்டும்? எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும், என்ன நிலையிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், 71ஆம் சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 71:6, நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல், நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் உம்மையே எப்பொழுதும் துதிப்பேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த அறிவு நமக்கு இருக்குதா? நிறைய பேர் கர்ப்பமான உடனே என்ன ஆகிருக்கிறீங்களா? கர்ப்பத்திலேயே எவ்வளவு துக்கமானுங்க. கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த உடனும் கூட என்ன செஞ்சிருச்சு? மறிச்சிருது. எவ்வளோ பேருக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஐயா இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறது. அப்போ அந்த தாய்க்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும், அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். ஆனால் இந்த தாவீது கர்த்தரை துதிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் எனக்கு ஆலோசனை கொடுத்தார். அந்த தெய்வத்தை நான் எந்த சூழ்நிலை எக்காலத்து துதிப்பேன். அது மாத்திரமல்ல சொல்லுகிறார், இங்கே வாசிங்க, நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல், எங்கேவா? கர்ப்பத்தில், தாயின் கர்ப்பத்திலே நான் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்ட அந்த கர்ப்பத்தில் இருக்கும் போதே உன்னை என்ன பண்ணாரு? உன்னை ஆதரிச்சு வந்திருக்கிறார், உன்னை பாதுகாத்து வந்திருக்கிறார். நீங்க இப்ப வந்து ஆம்பளையா உட்கார்ந்து இருக்கிறீங்க, பெரியங்களா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. காரணம் யார் தெரியுமா? நீங்களும் நான் ஆராதிக்கணும் ஆண்டவர். இல்லையா சொல்லுங்க. கர்ப்பத்தில் உற்பத்தி முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். நான் எப்பொழுதும் துதிப்பேன். ஒல்லியா சொல்லுங்களேன், ஒல்லியா சொல்லுங்க ஐயா. உம்மையே எப்பொழுதும் துதிப்பேன். ஒல்லியா சொல்லுங்க, ஒல்லியா சொல்லுங்க. ஆமா, நான் சென்னை மருத்துவமனையில் நம்ம இந்த அம்மா பொண்ணு டெலிவரிக்கு வீட்டுக்காரம்மா அட்மிட் பண்ணியிருந்தாங்க கேஎம்சியில். அப்போது கேஎம்சிலேருந்து ரிசல்ட் வரல, எல்லோரும் காத்துக்கிட்டு, என்னை போல் நிறைய வாலிபர்கள்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தம்பி அழுதுகிட்டே இருந்தான், தேம்பி தேம்பி அழுகுறான். ஏன்னா அந்த அம்மா அவனோட பிரசவ வேதனை அவங்களால தாங்க முடியல. கதர்னா இவன் அழுகுறான். அந்த சம்பவத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் நேரம் பொறுத்து டெலிவரி ஆச்சு, வந்தோடனே அந்த கண்ணீர் அவனை நின்றுது. ஒரு இல்லையா சொல்லுங்க. அவன் எவ்வளோ பேர் நேசிக்கிற கணவன் பாருங்க. தான் மனைவி வேதனைப்படும் போது சிரித்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, டிவி பார்த்துட்டு கணவர்லாம் இருக்கிறாங்க. இந்த தம்பி அழுத ஆரம்பித்தான், கதறு. நான் மருத்துவமனையில் நான் பார்த்தேன், எவ்வளோ தன் மனைவியை நேசிக்கிறான் பாரு. ஒரு இல்லையா சொல்லுங்க. நம்ம அநேக கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது, அநேக மனம் திரும்ப வேண்டியது இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க. அந்த கர்ப்பத்தில் அவங்க வேதனைப்படுகிற போது, அந்த நேரத்தில் அந்த வேதனை அறிந்த தேவன், நீயும் நான் ஒன்று செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் தெய்வம் அந்த கர்ப்பத்திலிருந்து நம்மை வெளியே எடுத்தார். அந்த எடுத்த தேவனை தாவீது சொல்கிறார், என் தாய் கருவுக்குள் இருந்து என்னை ஆதரித்தவர், அதிலிருந்து என்னை வெளியெடுத்த என் ஆண்டவர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, நீ எப்படியா துதிக்காம இருக்க முடியும்? அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. நமக்கு இந்த அறிவு இருக்கா பாருங்க. துதிக்க வாங்க, துதிங்கன்னு சொன்னா கேட்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அந்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதிக்கணும். இல்லையா சொல்லுங்க, இல்லையா சொல்லுங்க. வயிற்றிலிருந்தே பிள்ளைகள் உதைத்து இருக்குது தாயினுடைய வயிற்று. இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு அவங்களை கேட்டு பாரு, இன்னைக்கு பிள்ளைங்க உன்னை உதைக்குது. இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைய தாயின் கற்பத்திலிருந்து, அதுதான தாவீதை கர்த்தர் உயர்த்தி ராஜாவாக மாற்றினார். இல்லையா சொல்லுங்க. தாவீது அரசனாவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் எண்ணி பார்த்தார், நான் இன்றைக்கு இந்த நிலையில் இருந்ததுக்கு என்ன காரணம் யார் தெரியுமா? என் தாயின் வயிற்றில் இருக்கும்போது என்னை ஆதரித்தார், தாயின் வயிற்றிலிருந்து என்னை வெளியே எடுத்த அந்த தேவனை நான் துதிப்பேன். இல்லையா சொல்லுங்க. ஆலோசனை கொடுத்த தேவன் மாத்திரமல்ல, அந்த தெய்வத்தை ஒரு மனிதன் பிறந்த உடனே அவன் கர்த்தரை துதிக்க வேண்டும். இல்லையா சொல்லுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது துரிதமா வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும், எப்பொழுதும்
எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அங்க சொல்றார் பாருங்க அப்போஸ்தலன், வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஒரு அல்லையா சொல்லுங்கய்யா. உனக்கு உண்ண உணவு கொடுத்தார்ல, அவரை துதிக்கணும். உனக்கு உடைய கொடுத்தார் இல்லையா, அவரை துதிக்கணும். உனக்கு நடப்பதற்கு, நீ பேசுவதற்கு, நீ பார்ப்பதற்கு கண்களையும் கைகளையும் கால்களையும் கொடுத்தார் அல்லவா, அவரை துதிக்கணும். இல்லையா சொல்லுங்க, இல்லையா சொல்லுங்க. எத்தனை பேர் பேச முடியவில்லை, காதில் கேட்க முடியவில்லை, நடக்க முடியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அத்தனையும் நம்மை நட செய்த ஆண்டவருக்கு துதிக்கணுமா இல்லையா? ஒரு இல்லையா சொல்லுங்க. அதுதான் தாவீது உயர்த்தப்படுவதற்கு காரணம். எனக்கு ஆலோசனை கொடுத்த தேவனை நான் துதிப்பேன், என் தாயின் வயிற்றில் என்னை ஆதரித்து என்னை வெளியே எடுத்த தேவனை துதிப்பேன், எல்லா சூழ்நிலையும் நான் அவரை துதிப்பேன். 1 தெசலோனிக்கே 5:18 வாசிக்கும் போது, 1 தெசலோனிக்கே அதிகாரம் 8 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? ஒரு தேவ பிள்ளையே, உங்களை குறித்து தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தை எல்லாம் படிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் என்ன செய்யணுமா? நன்மை வரும்போதும் தீமை வரும்போதும், நெருக்கங்கள் வரும்போதும், பாடுகள் வரும்போதும், உயர்வு வரும்போதும், தாழ்வு வரும்போதும், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இல்லையா சொல்லுங்க. நெருக்கம் வரும்போது கர்த்தரை துதிக்கணும். போராட்டங்கள் வரும்போது கர்த்தரை துதிக்கணும். கர்த்தர் எல்லா சூழ்நிலையை நம்ம உயர்த்தும் போது கர்த்தரை துதிக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம். ஒரு இல்லையா சொல்லுங்க. 1 தெசலோனிக்கே 1:3 வாசிக்கும் போது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை என்ன செய்யறோம்? தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். வரலையா சொல்லுங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைக்காக கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். வரலையா சொல்லுங்க. அதுதான் தாவீது சொல்கிறார், எனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்த அந்த தெய்வத்தை நான் துதிப்பேன். இந்த துதிக்கிற நேரம் வருது பாருங்க. அப்பதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அப்பதான் வெளியே போகிறோம். எதுக்கு நம்ம துதிக்கணும்னு தெரிய மாட்டேன்து. தாவீதுக்கு நல்ல அறிவு இருந்தது. என்ன அறிவு? என் கர்ப்பத்தில் இருக்கும் போது, அதை கவனிங்க, எத்தனையோ தாய்மாருங்க கர்ப்பத்தை அழிச்சிடுறாங்க தெரியுமா? யோசித்து பாருங்க. உன்னை அழிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? நீ வாய் பேசுவியா? எட்டி உதைப்பியா? சண்டை போடுவியா? அந்த தாயின் கர்ப்பத்தில் அதை ஆதரித்தாரே, உன்னை வெளியே எடுத்தாரே, அந்த தெய்வத்தை என்ன பண்ணணும்? துதிக்கணும். இல்லையா சொல்லுங்க. துதிக்கிற நேரம் வரும்போது நீ கண்ணீரோடு துதிக்கணையா, எண்ணி பார்க்கணும். நான் ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்தில் வந்து அழுவுறேன், ஒவ்வொரு நாள் துதிப்பேன் பல காரியங்களுக்கு. ஏன்? ஆண்டவர் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மை செய்திருக்கிறாரே. அந்த நன்மை செய்த தேவன் அநேகருக்கு நன்மை செய்யும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறாரே, அதை எண்ணி துதித்து கொண்டிருக்கிறேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் எனக்கு ஆலோசனை அப்பப்போ தேவ சமூகத்தை ஏன் வருகிறோம்? ஆலோசனை கொடுக்கிறார். இப்படி நட, இப்படி பேசி, இப்படி செய், இப்படி போ, இப்படி வா, இதை செய்யாதே என்கிற ஆலோசனை கொடுக்கிற அந்த தெய்வத்தை தாவீது துதித்தார். அதான் சொல்ல, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். எப்பொழுது? எண்ணி எண்ணி துதிக்கிறார். எல்லா சூழ்நிலையும் துதிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த துதிக்கிற ஒரு மனிதனை தான் கர்த்தர் உயர்த்துவார். ஒரு இல்லையா சொல்லுங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, உன் வாழ்க்கையில நடக்கும் போதும், போகும்போதும், உட்காரும் போது, வீட்டில் இருக்கும் போது கர்த்தரை எண்ணி எண்ணி துதிக்கணியா. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. அதுக்கு தான் தேவ சமூகத்துக்கு வருகிறோம். தாவீது கர்த்தரை உயர்த்துவதற்கு ஒன்று துதி, இரண்டாவது வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் வாசிங்க.
பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். கவனிங்க, இரண்டாவது ஆலோசனை கேட்கறது தாவீது போறார். ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்கிறாரு? தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்று சொன்னார். ஒல்லியா சொல்லுங்க. தாவீது இரண்டாவது உயர்த்துவதற்கு காரணம், தாவீதை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு காரணம், தாவீது கர்த்தரை துதிப்பதற்கு காரணம், தாவீது கர்த்தரிடத்துல எப்பொழுதும் ஆலோசனை கேட்கிற மனுஷன். இல்லையா சொல்லுங்க. அவர் போய் கர்த்தரிடத்துல கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போய் இருக்கலாமா என்று கேட்டார். இல்லையா சொல்லுங்க. நம்ம ஒரு வீடு காலி பண்ணி போறதும் கேட்க மாட்டோம், வீட்டில் ஒரு வேலை செய்யறதும் கேட்க மாட்டோம், எதுக்குமே கேட்க மாட்டோம். அதனால தான் நம்ம அலச்சடிப்படுறோம், அதனால தான் ஆசீர்வாதம் இல்லை, நம்ம சுயம். ஆனா தாவீதை கொஞ்சம் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் யார்? கர்த்தர். இல்லையா சொல்லுங்க. அவரை துதிக்கிறவர். அதனால தான் கர்த்தர் உயர்த்தினார். இல்லையா சொல்லுங்க. ரெண்டாவது, நான் போகலான் இருக்கிறேன், என்ன சொல்றீங்கன்னு கேட்டார். அதற்கு கர்த்தர் சொல்கிறார், போங்க, போகலாம். இல்லையா சொல்லுங்க. எங்க போக சொல்றார்? எப்ரோனுக்கு போக சொல்றார். எப்ரோன் என்றால் ஐக்கியம். இல்லையா சொல்லுங்க. நீ போக வேண்டிய ஒரு இடப்பா, அது தேவனோடு இருக்கிற ஐக்கியமான இடத்துக்கு போ. இல்லையா சொல்லுங்க. உன் ஐக்கியம் கெடுக்கிற இடத்துக்கு நீ போயிடாத, எப்ரோனுக்கு போ. எப்ரோன் சொல்றால் ஐக்கியம். இல்லையா சொல்லுங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனான ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லஹேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவர், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பதிவிருந்துக்கு வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களையும் பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தான் ஆகும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், எல்லாத்துக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றார். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். ஒரு கரங்களை தட்டி ஒரு சொல்லுங்க. எந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டானோ அதே சகோதரர் நடுவிலே
தாவீதை ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு அல்லையா சொல்லுங்க, ஒரு அல்லையா சொல்லுங்க. எப்ரோன் ஐக்கியம், சகோதரன் நடுவில் தாவீதை அபிஷேகம் பண்ணினார் கர்த்தர். ஒரு அல்லையா சொல்லுங்க, ஒரு அல்லையா சொல்லுங்க. தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிற இடம்படி நீ செய்கிற உன்னை எந்த சகோதரனால் புறக்கணிக்கப்படுகிறாயோ அந்த சகோதரன் ஐக்கியத்தை விரும்பினவன் தான் தாவீது. அந்த சகோதரன் நடுவிலே தாவீதை அபிஷேகம் பண்ணினார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன், ஒரு அல்லையா சொல்லுங்க, ஒரு அல்லையா சொல்லுங்க. தாவீது சும்மா கர்த்தரை துதிக்கலைங்க. வீட்டுக்கு விருந்து வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் வந்திருக்க, தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, எல்லா பிள்ளைகளும் இருக்கணும் இல்லையா. ஆனால் இவன் என்ன பண்ணாங்க, தகப்பன்ல இருந்து தம்பிங்க எல்லாம் அண்ணன்லாம் இருந்து நீ ஆடை மேய்ச்சிட்டு போடான்ட்டார். கர்த்தர் யாரை பார்த்தாரு? இந்த கீழ்ப்படுகிறவன். அந்த அவன் கேட்டிருக்கலாம், என்ன அண்ணன் தம்பியெல்லாம் எல்லாம் இருக்கிறீங்க, என்ன மட்டும் போக சொல்கிறீங்கன்னா நம்மளை அடம்பிடிச்சிருப்போம். ஒன்றுமே பேசலை. அப்பா சொன்னாரா, போயிட்டான். ஒரு இல்லையா சொல்லுங்க. போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை கூட்டிட்டு வான்னு சொல்ல கர்த்தர். ஒரு இல்லையா சொல்லுங்க. இவர் என்ன பண்ணார்? எல்லாம் வாட்டம் சாட்டமா சபாரி கொட்டு போட்டுருக்கவங்களெல்லாம் பார்த்து எல்லாம் உட்கார வச்சுட்டார். இவனை தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். ஆனால் கர்த்தர் இவங்களெல்லாம் நான் பார்க்கலப்பா, ஒருத்தர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் பாரு, அவன் தான் வேணும்னு சொன்னான். அவன் வேகாத வெயில்ல வேர்வையோடு என்ன பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவன் யார் தெரியுமா? சிவந்த மேனி அழகுள்ளவன். ஒரு இல்லையா சொல்லுங்க. நீ கருப்பாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீ யார் தெரியுமா? நீ தான் அழகுள்ளவன், அழகுள்ளவன். ஒரு இல்லையா சொல்லுங்க. வேதம் சொல்லு சிவந்த மேனி. ஒரு இல்லையா சொல்லுங்க. அவனை கொண்டு வந்து சகோதரன் நடுவில் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஒரு அல்லையா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சகோதரனை புறக்கணிக்கலாம். யோசேப்பை சகோதரர்கள் புறக்கணித்தார்கள். அதே யோசேப்பு கர்த்தர் உயர்த்தி தம்முடைய சகோதரர்களுக்கு அவன் என்ன செய்தான்? ஆதரவாக இருந்தான். ஒரு இல்லையா சொல்லுங்க. மனுஷனுடைய பார்வையில் நீ ஒன்று இல்லாதை போல தெரியலாம், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிற போது தேவன் உன்னை மேன்மையாக வைப்பார். ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கவனிங்க, எப்ரோனுக்கு ஏன் போ சொன்னார்? ஐக்கியமான நீ இடத்துக்கு போ. அந்த ஐக்கியமுள்ள இடத்துக்கு அவன் போன போது தெய்வத்தோடு ஐக்கியப்படுகிற தேவ பிள்ளைக்கு அவன் சகோதர நடுவில் தேவனுடைய அபிஷேகம் ராஜாவாக. ஒரு இல்லையா சொல்லுங்க. அதே 1 சாமுவேல் 16 அதிகாரம் 13 18 வசனங்கள் துரிதமா வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஒரு இல்லையா சொல்லுங்க. என்றைக்கு தேவப்புள்ள அபிஷேகம் பண்ணப்படுகிறாயோ அன்றைக்கே கர்த்தர் ஒன்னாடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு இல்லையா சொல்லுவோம். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் நாங்கள் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுங்க. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தர் கூட இருப்பார். ஒரு இல்லையா சொல்லுங்க. வாசிங்க. சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட வேறு ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவர் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி. யுத்த வீரன். காரிய சமர்த்தன். சௌந்தரியமுள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. ஒருவன் எனக்கு தெரியும், அவன் தான் தாவீது. உன்னை பார்த்து சபை சொல்லணும், உங்களை பார்த்து இந்த அக்கம் பக்கத்திற்கு சொல்லணும், எனக்கு ஒருத்தர் தெரியுங்க, அவங்க ஜெபிக்கிறவங்க, அவங்க மேலே கர்த்தர் இருக்கிற அபிஷேகம் இருக்கிறது, கர்த்தர் கூட இருக்கிறான்னு உங்களை என்னையும் பார்த்து சொல்லணும். ஒல்லியா சொல்லுங்க. ஒல்லியா சொல்லுங்க. அற்பமா எண்ணப்பட்ட தாவீதை சகோதரர் நடுவிலே அபிஷேகம்.
அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அதே தாவீதின் கூட கர்த்தர் இருக்கிறார் என்ற பதில் வருகிறது. ஒரு இல்லையா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிங்க. துரிதமாக வாசிக்கணும், எனக்கு நேரம் இல்லை, வாசிங்க. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போய் என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போய் என்றார். அப்படியே தாவீது தன் 2 மனைவிகளாகி எஸ்ரேல் ஊராளான அகினோவாமோடும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலோடும் கூட அவ்விடத்திற்கு போனான். அன்றியும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான். அவர்கள் எப்ரோனுக்கு சுற்றூர்களிலே குடியேறினார்கள். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஒரு இல்லையா சொல்லுங்க. இப்ப யூதா வம்சம் வந்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவாயிருந்து சொல்லி யூத கோத்திரத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தர் சொல்ல கேட்டு 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 நடக்கிற மனுஷன் வாழ்க்கையில உயர்வு வந்து கொண்டே இருக்கும். இல்லையா சொல்லுங்க. துதிக்கிற மனுஷனோடு கர்த்தர் இருப்பார். தாவீது ஆலோசனை கேட்கிறவர் மாத்திரமல்ல, துதிக்கிற ஒரு மனிதன். அந்த துதிக்கிற மனிதனோடு கர்த்தர் இருந்தார். அது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிறார். நான் எங்க போகட்டும், எந்த இடத்துல குடியிருக்கட்டும் சொல்லுகிறார். எப்ரோனுக்கு போ, ஐக்கியத்துக்கு போ. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளை, தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்துக்கு வருவதற்கு கஷ்டம். வேற எங்கேயோ ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறோம், வேற எங்கேயோ ஐக்கியம் போய் கொண்டிருக்கிறது. இந்த ஐக்கியம் உனக்கு வந்து கேடு விளைவிக்கும். ஆனா இந்த ஐக்கியம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் யூதா மனுஷர் வந்து அவனை தாவீது என்ன செய்தார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. அது 2 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தாவீது எப்ரோனிலே யூதா கோத்திரத்தின் மேல் ராஜாவாய் இருந்த நாட்களின் இலக்கம் 7 வருஷமும் 6 மாதமும். 7 வருஷம் 6 மாதம் 7 வருஷம் 6 மாதம் யூதாவிற்கு அவர் ராஜாவாக இருந்தான். 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் யூதா கோத்திரம் வந்தது போல இஸ்ரவேல் கோத்திரம் எல்லாம் தாவீதினிடத்தில் வருகிறார்கள். வாசிங்க. இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்திற்கு வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாய் இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும் எருசலேமில் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். சொல்லுங்க. அப்போ 7 வருஷம் யூதா மேல், 33 வருஷம் எங்க இஸ்ரவேல் மேல, 40 வருஷம் அவன் ராஜாவாக இருந்தான். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, இந்த 3 அபிஷேகம் பெற்ற பிற்பாடு வேதம் சொல்லுகிறது 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் போது, வாசிங்க. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனார். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். குருடர்களும் சப்பானிகளும். ஒரு இல்லையா சொல்லுங்க. முன்னேற்ற தடுப்பதற்கு 2 கூட்டத்தார் வருவார்கள். எந்த கூட்டத்தார்? ஒன்று குருடர்கள், இன்னொரு யாரு? சப்பானி. குருடன் என்றால் தரிசனம் இல்லாதவன். குருடன் என்றால் தரிசனம் இல்லாதவன், நோக்கம் இல்லாதவன். உன் வாழ்க்கையில் ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். ஒரு இல்லையா சொல்லுங்க. உன் வீட்டில் உன் வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஒரு தரிசனம் இருக்கணும். இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. யா இன்றைக்கு எத்தனை பேருக்கு தரிசனம் இருக்குது? அவங்களை பார்த்து வேதம் சொல்லுது, குருடர்கள் உன்னை தடுப்பார்கள். தரிசனம் இல்லாதவர்கள், சப்பானிகள். இவர்கள் யார்? சோம்பேறிகள். ஒரு இல்லையா சொல்லுங்க.
எழும்ப முடியாதவர்கள். ஆண்டவர் வேதம் எழும்பி பிரகாசின்னு சொல்கிறாரு. என்னால முடியாது, என்னால முடியாது. முடியாது கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு ஆடு மேய்த்தவன ராஜாவாக்கிற முடியுமா முடியாதா? இல்லையா சொல்லுங்க, இல்லையா சொல்லுங்க. தாவீது ஒரு தரிசனம் உள்ளவன். அதனால கர்த்தரிடத்துல போய் கேட்டான், நான் எங்க போகட்டும்? யூதாவுக்கு போ, எப்ரோனுக்கு போன்னு சொன்னான். ஐக்கியத்துக்கிட்ட போ, தேவ சமூகத்துக்கு வா. உன் ஐக்கியம் எங்க இருக்குது? கர்த்தரை துதிக்கிறவன் அந்த ஐக்கியத்தில் வந்தான். கர்த்தர் சகோதர நடுவில் அபிஷேகம் பண்ணினார், யூத ஜனத்தின் மேல் அபிஷேகம் பண்ணினார், இஸ்ரவேல் மத்தியில் அபிஷேகம் பண்ணினார். ஒரு இல்லையா சொல்லுங்க. சீயோன் கோட்டையை பிடிச்சான். வாசிங்க அடுத்த வசனம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். எங்க பிடிச்சான்? சீயோன் கோட்டை. அந்த சீயோன் கோட்டையை பிடிப்பதற்கு நேரா போக முடியல, சாலகத்தின் வழியாய் போனானா. சாலகம் என்ன சொன்னா, அந்த நீர் கழிவு நீர் வருகிற அந்த பைப் வழியாக. ஒரு இல்லையா சொல்லுங்க. நம்மள போவோமா? அவனுடைய லட்சியம் என்ன? கோட்டையை பிடிக்கணும். அதற்கு நான் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் தியாகமா செய்து நான் கோட்டையை பிடி. அதான் லட்சியம். அவனுக்கு கோட்டையை பிடிக்கணும், அதான் லட்சியம். ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. நீங்கள் நான் இந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டை அல்ல, பரலோக கோட்டையை நீங்கள் நான் பிடிக்கணும். எப்பேர் பாடுபட்டாலும் பரலோகத்தை நம்ம பிடிக்கணும். அதற்காக என்ன வேணும் நாம செய்யணும். ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. வேதம் சொல்லுது 7ஆம் வசனம் வாசிமா. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆடு மேய்ச்சர் பையன் தான் சீயோன் கோட்டைக்குள்ள போயிட்டாரு. ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த கோட்டையில் 5 வருஷம், ஆனா நிரந்தரமான ஒரு கோட்டை இருக்குது, சீயோன் கோட்டை, பரலோகம். அந்த ராஜ்யத்தை நீங்கள் நான் பிடிக்கிறதற்கு நாம கர்த்தருக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன ஆண்டவருக்கு பிரியமோ அதை செய்து செய்து நம்ம வாழ்க்கையில முன்னேற வேண்டும். ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. நம்ம ஆளுக்கெல்லாம் 100 ரூபா பெட்ரோல் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஒருலாம் சுற்றி காலையில் போய் சாயங்காலம் சுற்றி வந்துடுவாங்க, அவ்வளோதான். என்ன கேட்டீங்க? ஒன்றும் பண்ணலை, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கணும். தாவீது அவனுக்கு லட்சியம் இருந்தது. என்ன லட்சியம்? அவனை தடுத்தார்கள். யார்? குருடர்கள் தடுத்தார்கள், தரிசனம் இல்லாதவர்கள், சோம்பேறிகள் தடுப்பார்கள். நீ அவங்க கூட இருந்தால் அப்படிதான் உனக்கு வாழ்க்கை வரும். நீ முன்னேறணும், நீ கோட்டையை பிடிக்கணும்னு சொன்னா உனக்கு அந்த லட்சியம் உன்னை நிறைவேற்ற பண்ணுவார். ஒரு இல்லையா சொல்லுங்க. அவன் எப்படி போனான்? நல்ல ரோட்லையா போனான், பார்த்தான் எப்படி போய் கேட்ச் பண்ணலாம், எப்படி போய் பிடிக்கலாம். ஒரே ஒரு வழி இருந்தது, அதான் சாலகத்தின் வழி. என்னது? கழிவுநீர் தொட்டி வழி. கழிவுநீர் வருகிற பைப் வழியாக உள்ளே போய் கோட்டையை பிடிச்சிட்டான். எல்லாம் வெளியே தான் பார்த்துட்டு இருப்பாங்க, உள்ள வருது. பார்த்தீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் எந்த வழியாக இருந்தாலும் சரி நம்முடைய லட்சியம் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. அவரை நோக்கி போகணும், அவரை போய் பிடிக்கணும். அதுதான் நம்முடைய லட்சியம். தாவீதுக்கு என்ன லட்சியம்? சீயோன் கோட்டையை பிடிக்கணும். இந்த சீயோன் கோட்டையை பிடிக்குவதற்கு 3 அபிஷேகம் தேவைப்பட்டது. சகோதர நடுவிலே, யூதா ஜனங்கள் நடுவிலே, இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அதற்கு அவனுக்கு அபிஷேகத்தை கர்த்தர் தந்து கர்த்தர் அவனை சீயோன் கோட்டை பிடிக்க வைத்தார். ஒரு இல்லையா சொல்லுங்க. நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்போமானால் அந்த ஆலோசனை கொடுத்த கர்த்தரை நாம் துதிக்கிறது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிற ஆலோசனை நடக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெற்றியை நாம் பெற முடியும். ஒரு இல்லையா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்டாங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் போய் கேட்குறாங்க, யோசுவா மரிச்சிட்டாரு, இனி எங்க நாங்கள் போகணும், என்ன யார் எங்களுக்கு முன்னாடி போறது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? வாசிப்போம் மறுபடியும். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி, அந்த கானான் தேசத்துக்கு அந்த கானானியரை யுத்தம் பண்ணும்படிக்கு எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று எங்களில் யார் எழுந்து முதல் புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன், யூதா எழுந்து புறப்பட கடவான். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு யூதா தான் முதல்ல போன்னு சொன்னார். இந்த யூதா யார்? ஆதியாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 33, 34, 35 சீக்கிரம் வாசிங்க. மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று, லேயாள் மறுபடியும் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்படுவதை கர்த்தர் கேட்டருளி
இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி இவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். சிமியோன் என்று பெயரிட்டார். அடுத்தது, பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். ஒல்லையா சொல்லுங்க. அப்படின்னா யூதா யாரு சொல்லுங்க? கர்த்தரை துதிப்பவன். ஒல்லையா சொல்லுங்க. ஒல்லையா சொல்லுங்க. கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கிறவனை கர்த்தர் உயர்த்துவார், துதிக்கிறவனை கர்த்தர் உயர்த்துவார். ஒல்லையா சொல்லுங்க. யூதா புறப்படட்டு சொன்னாரு. துதி முதல்ல முன்ன செல்லட்டும். உன் வாழ்க்கையில ஜெயமாய் ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னா உன் வாயில என்ன வந்து தெரியுமா? கர்த்தரை துதிக்கணும். ஒல்லையா சொல்லுங்க. கர்த்தரை துதிக்கணும். யூதா என்று சொல்லி அவன் என்னை துதிப்பான், கர்த்தரை துதிப்பான் என்று யூதா என்று பெயரிட்டாள். ஒல்லையா சொல்லுங்க. நம்ம என்னென்னமா பேரெல்லாம் வைக்கிறோம். தர்மையான தாய் தன் பிள்ளைக்கு என்ன வச்சு? கர்த்தரை துதிப்பவர் யூதா என்று பெயர்த்தாங்க. இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த யூதா, துதிக்கிற யூதா, அதே நியாயாதிபதி 1 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க துரிதமா. கர்த்தர் யூதாவோடு கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. துதிப்பவனோடு கர்த்தர் இருப்பார். யாரோட கர்த்தர் இருப்பாரு? எந்த தேவ பிள்ளை கர்த்தரை துதிக்குதோ அந்த துதிக்கிற தேவ பிள்ளையோடு யார் இருப்பார்? கர்த்தரை துதிப்பார். கர்த்தர் கூட இருப்பார். இல்லையா சொல்லுங்க. நீ கர்த்தரை எவ்வளவாய் துதிக்கிறாயோ. தாவீது துதிச்சார் பாருங்க. என்ன துதிச்சாரு? அந்த வயிற்றில் இருக்கிற என்னை, கர்ப்பத்திலிருந்து என்னை ஆதரிக்கப்பட்டு வெளியெடுத்த தெய்வத்தை நான் என்ன பண்ணுவேன்? துதிப்பேன் என்று சொன்னார் பாருங்க. ஆண்டவர் செய்த நன்மையை எண்ணி எண்ணி எந்த தேவப்பிள்ளை துதிக்குதோ அந்த துதிக்கிற தேவப்பிள்ளையை கர்த்தர் கூட இருந்து மேன்மைப்படுத்துவார். ஒருலையா சொல்லுங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிமா. கர்த்தர் யூதாவோடு கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். ஒருலையா சொல்லுங்க. அப்ப கர்த்தர் நம்ம கூட இருந்தா நமக்கு விரோதமாய் வருகிற யாராய் இருந்தாலும் நம்முடைய துதியின் மூலமாய் கர்த்தர் அந்த சைனியத்தை என்ன செய்ய முடியும்? விரட்ட முடியும். ஒருலையா சொல்லுங்க. அப்போ யூதா என்றால் யார் முன்னே போக வேண்டும்? நமக்கு முன்னே எது போக வேண்டும்? துதிக்கணும். ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிற முன்னாடி என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். ஒருலையா சொல்லுங்க. துதிக்கிற நேரத்துக்கு சர்ச்சுக்குள்ள வந்துடணும், உள்ள வந்துடணும். காலையில் வந்து சீக்கிரம் வந்துடணும். அந்த டைமுக்குள்ள வந்துடணும். கர்த்தர் வந்துடுவாரு. நம்ம என்ன காணிக்க பகுதிக்கு போகலாம். ஐயா முகத்தை பார்த்தா போதும், ஒண்ணுமே நடக்காது. நீ கர்த்தரை துதிச்சால் ஒழிய உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வராது. ஒருலையா சொல்லுங்க. துதி முன்னாடி போச்சு. ஒருலையா சொல்லுங்க. துதிக்கிறவனை கர்த்தர் உயர்த்துவார். ஒருலையா சொல்லுங்க. ஆதியாகமம் புத்தகம் 49 அதிகாரம் 8 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, சீக்கிரம் வாசிங்க. யூதா பாலசிங்கம் 8 வசனம். யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. ஒருலையா சொல்லுங்க. துதிக்கிற தேவ பிள்ளைகளை புகழப்படுவார்கள். ஒருலையா சொல்லுங்க. எந்த தேவ பிள்ளை துதிக்குதோ அவர்கள் சகோதர நடுவில் புகழப்படுவார்கள். ஒருலையா சொல்லுங்க. தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய ஜனம் என்ன செய்யும்? அவங்க துதிக்கிறவங்க, அவங்க நல்லா பாடக்கூடியவர்கள் என்று உன்னை புகழுவார்கள். ஒருலையா சொல்லுங்க. துதிக்கிறவனை கர்த்தர் புகழுவார். ஒருலையா சொல்லுங்க. மறுபடியும் வாசிமா அந்த வசனத்தை. யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. யார் துதிக்கிறா? யூதா துதிக்கிறவன். துதிக்கிற யூதா புகழப்படுவான். நீ கர்த்தரை துதித்தால் நீ இருக்கிற இடத்துல புகழப்படுவாய். உன் மூலமாய் சபை புகழப்படும். யூதா துதிக்கிறவன். நீ கர்த்தரை துதித்துக் கொண்டே இரு, துதித்து பார், நீ புகழப்படுவாய். அதே 49 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் போது, சமாதான கர்த்தர் வருமளவும், சமாதானத்தின் கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. ஒருலையா சொல்லுங்க. சமாதானத்தின் கர்த்தர் வருமளவும் உனக்கு கொடுத்த ஆளுகை, செங்கோல் எதை காட்டுகிறது? ஆளுகையை காட்டுகிறது அல்லது அற்புதத்தை காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே கோலை போடுன்னு சொன்னார், போட்டார். என்னாச்சா? மறுபடியும் எடுன்னு சொன்னார். அந்த கோலை வைத்த அற்புதங்கள் நடந்தது. இல்லையா சொல்லுங்க.
உன்னை அற்புதத்தின் கோளாய், வல்லமையுள்ள கோளாய் கர்த்தர் மாற்ற முடியும். துதிக்கிற உன் வாழ்க்கையில அற்புதத்தை உன்னை கொண்டு செய்வார். நீ துதிப்பாயானால் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நீ அநேகர் ஆளுகைக்குள்ளாக வைப்பாய். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆக யூதா முன்னாடி போகட்டும். யார் முன்னாடி போவது? யூதாவை அனுப்புங்க. துதிக்கிறவன் அனுப்புங்க, தூங்குறவன் அல்ல. நல்லா கவனிச்சுங்க. துதிக்கிறவன் தான் முன்னாடி போகணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. உங்க வீட்டில் துதி இருக்குதா? நீங்க வந்து கத்தரை துதிச்சிங்களா? யோசித்து பாருங்க. காலையில் எழும்பின உடனே கத்தரை துதிக்கணும். ஒரு இல்லையா சொல்லுங்க. துதிக்கிறவனை கத்தர் பயன்படுத்துவார். அதே கத்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க வெளிப்படுத்துற விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சீக்கிரமா வாசிக்கணும். வெளிப்படுத்தல் 5:5. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும், யூதா கோத்திரத்து சிங்கமும், தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை நமக்கு யூதா கோத்திரத்து சிங்கம் யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஒல்லையா சொல்லுங்க. ஒல்லையா சொல்லுங்க. உன்னை ஆளக்கூடிய ஒருவர், அவர்தான் யூதா கோத்து சிங்கம், இயேசு கிறிஸ்து. என்னாகும் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது என்னாகும் 24:17. அவரை காண்பேன், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு செங்கோல் யூதாவில், அதான் இயேசு கிறிஸ்து. ஒரு இல்லையா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் யூதா கோத்திரத்தின் சிங்கம். ஒரு இல்லையா சொல்லுங்க. துதிக்கிற உன் வாழ்க்கையில உன் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு தருவார். கர்த்தரை துதிக்கிறவன் முன்னாடி போக வேண்டும். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, துரிதமா வாசிங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாயும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் மேல் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் ஓடி வருவார்கள். எங்க துதி இருக்குதோ அங்க ஜாதிகள் ஓடி வருவார்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. அதனாலதான் நாங்க துதிக்க சொல்றோம். நீங்க வந்து சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கல, துதிக்கிறோம் கர்த்தரை. ஜாதிகள் ஓடி வரும். எங்க துதி இருக்குதோ அங்க ஜனங்கள் வருவார்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை, உன் வாழ்க்கையில துதி இருக்கணும். யூதா முன்னே செல்ல வேண்டும். தாவீது துதித்தார், கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். யூதா துதித்தார், சகோதரர்கள் புகழப்படுகிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எரேமியா 30:21. அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனாய் இருக்க, அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவிலிருந்து தோன்றுவார். அவரை சமீபத்து வர பண்ணுவேன், அவர் சமீபத்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:21 வாசிமா. அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவனாய் இருக்க, அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவிலிருந்து தோன்றுவார். ஒருலையா சொல்லுங்க. அவர்தான் அதிபதி. நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு அதிபதி. ஒருலையா சொல்லுங்க. அவர்தான் ராஜாதி ராஜா, அவர்தான் கர்த்தாதி கர்த்தர், அவர்தான் இயேசு. ஒருலையா சொல்லுங்க. அவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும். ஒருலையா சொல்லுங்க. ஆகவே துதிக்கிற மனிதன் கர்த்தரால் புகழப்படுவான். துதிக்கிற மனிதனோடு கர்த்தர் இருப்பார். உன் வாழ்க்கையில துதி இருக்குதா? கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி ஒவ்வொரு நாளும் துதிக்கணும். துதி இருக்கிற இடம் ஜாதியில் ஓடி வருவார்கள். எங்க துதி இருக்குதோ அங்கே கர்த்தர் வருவார். ஒருலையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில துதி இருக்க வேண்டும். மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யூதா பாரிசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். அவனுக்கு பாருங்க, அந்த அட்டவணையில பேர் வருகிறது, யூதாவின் பேர் வருகிறது. சரித்திர அட்டவணையில யூதாவின் பேர் வருகிறது. அதை 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 21:9. முன்னடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஒருலையா சொல்லுங்க.
இப்ப யூதா என்றால் துதி. கர்த்தரை துதித்து ஆர்ப்பரிக்க வேணும் ஒரு தேவனுடைய பிள்ளை. ஒருலையா சொல்லுங்க. நீங்க துதிக்கிற போது நீங்கள் புகழப்படுவீர்கள், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்க நடுவிலே இருப்பார். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்ம ஏற்படுத்த நோக்கம் என்ன? கர்த்தருடைய துதியை சொல்லிடணும், அவரை துதிக்கணும். ஆக நம்முடைய வாழ்க்கையில எது முன்னே போகணும்? துதி, சோத்திரம் போடணும். இல்லையா சொல்லுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு 2 சிறகுகள் என்னதென்றால் என்ன? துதி, ஸ்தோத்திரம். துதி எங்க இருக்குதோ, ஸ்தோத்திரம் எங்க இருக்குதோ அங்க கர்த்தர் வந்துருவாரு. இல்லையா சொல்லுங்க. துதி இல்லாத மனுஷனுடைய வாழ்க்கையில, ஸ்தோத்திரம் இல்லாத மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயகரமான வெற்றியான வாழ்க்கை செய்யவே முடியாது. இல்லையா சொல்லுங்க. ஆகவே யூதா நமக்கு முன்னாடி போகணும். யூதா என்றால் துதி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, தாவீது உயர்த்தப்படுவதற்கு காரணம் கர்த்தர் எபிரோனுக்கு போக சொன்னார், ஐக்கியத்துக்குள்ள போக சொன்னார். நீங்க எந்த ஐக்கியத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை நீங்கள் நிதானிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நீங்க எங்க ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி எதற்காக அழைத்திருக்கான்னு சொல்லி வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. வாசிங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்கள் ஐக்கியம் எங்க இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவோடு இருக்கணும். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எதற்கு உண்மை உள்ளவர்? அவரோடு கூட நீங்க ஐக்கியமா இருக்கணும். இல்லையா சொல்லுங்க. யாரோட உங்க ஐக்கியம் இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவோடு கூட. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஐக்கியமா இருக்கும்போது கடந்த நாட்டில் வாசித்தது போல நம்மை போதிப்பார், ஆலோசனை கொடுப்பார். தாவீது ஆலோசனை கேட்டார், யூதாவை கேட்டார், துதியப்பான்னு சொன்னார், நல்ல ஆலோசனை சொல்லி கொடுப்பார். ஆகவே கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியமாயிருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க சீக்கிரம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இரத்தம் கிறிஸ்துவனுடைய ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அப்போ இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் வேதம் சொல்லுது. அவர் இரத்தத்தினால் நமக்கு ஐக்கியம். நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஐக்கியம். இரத்தம் நாம் ஆண்டவரோடு கூட ஐக்கியம். நாம் பிக்க போகிற அப்பம் சரீரத்தில் ஐக்கியமாயிருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர் இந்த திருவந்த பந்திய அலட்சியப்படுத்துகிறார்கள், ஐக்கியம் இல்லாமல் போகிறார்கள். ஒரு காலமும் ஒரு நேரமும் தேவனுடைய ஐக்கியத்தை விடவே கூடாது. இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. அதுக்கு தான் சபையில சுத்திகரிப்பு வைக்கிறோம். உன்னை சுத்திகரித்து, ஏன்னா அவரோடு கூட நீ ஐக்கியப்பட வேணும் இல்லையா? நீ அசுத்தமா வரும்போது, அசுத்தமான காரியங்களை செய்து வரும்போது அவரோடு ஐக்கியப்பட முடியுமா? முடியாது. அதற்குத்தான் ஒரு சுத்திகரிப்பு. ஆகவே சுத்திகரிப்போடு கூட நீ பங்கு பெறுகிற போது அவரோடு கூட நீ கிட்டி சேர முடியும். இல்லையா சொல்லுங்க. உங்க நீங்க தண்ணியை தாகம் எடுக்கிறீங்க, நான் கிளாஸ் அழுக்குள்ள ஒரு கிளாஸ்ல கொண்டா தண்ணி கொடுத்தா குடிப்பீங்களா? என்ன சொல்லுவீங்க? இல்லையா தண்ணி என்ன இருக்குது? மேலே கலசு நல்லா இருக்கு, உள்ள என்ன இருக்குது? ஈ உழுந்து கிடக்குது, எறும்பு உழுந்து கிடந்தா குடிச்சிருவீங்களா? இல்லை, அது சுத்தம் பண்ணப்பட வேண்டும். இல்லையா சொல்லுங்க. அதான் அவரோடு கூட நான் ஐக்கியப்படுவதற்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. சுத்திகரிப்பு இல்லைன்னு சொன்னா அவரோடு ஐக்கியப்பட முடியாது. ஆகவே தான் நம்ம சபையில் ஒரு சுத்திகரிப்பு வைத்திருக்கிறோம். ஆகவே என்ன செய்யக்கூடாது? பந்தியை நீங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லு ஜீவன் இல்லைங்கிற சொல்றார். ஜீவன் போயிடுச்சுன்னா அவன் செத்த பிரேதம் வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா நாத்தம் எடுக்கும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும். இரத்தத்தில் ஐக்கியம், அவர் சரீரமாகி அப்பத்தில் ஐக்கியம். இல்லையா சொல்லுங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது. வாசிங்க. 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியம், அவர் இரத்தத்தில் ஐக்கியம், அவர் சரீரமாகி ஐப்பத்தில் ஐக்கியம், கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியம், பரிசுத்த ஆவியோடு கூட என்ன செய்யணுமா? ஐக்கியப்பட வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, பிலிப்பியர் 3:10, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியம்,
பாடுகளோடு கூட அவரோடு கூட ஐக்கியப்பட. அவர் பாடுபட்டார், பாடுகள் வேணான்னு சொல்லல, உபத்திரவப்பட்டார் வேணான்னு சொல்ல, அவமானங்கள் பட்டார் வேணான்னு சொல்ல, அதுல ஐக்கியம் கொண்டார். ஒல்லியா சொல்லுங்க. பாடுகள் ஒரு தேவ பிள்ளைக்கு வரும், பாடுகள்னாலே ஐக்கியம். ஒல்லியா சொல்லுங்க. 1 யோவான் 1 அதிகாரம் 3 வசனம். நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அங்க சொல்லுகிறார், ஒரு ஊழியக்காரனோடு கூட விசுவாசிகள் ஐக்கியமாயிருக்க வேண்டும். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. ஒல்லியா சொல்லுங்க. உங்கள் ஐக்கியம் எங்க இருக்கணும்? ஊழியக்காரோட ஐக்கியம் இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த ஐக்கியம் இருக்கிறது? அதான் வேதம் சொல்லுது, உங்கள் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அந்த உண்மையுள்ள தேவனோடு கூட முதலாவது நீ ஐக்கியப்பட வேண்டும். இரத்தத்தினால் ஐக்கியம். அவருடைய சரீரத்தை அவர் புசிக்கும் போது, இரத்தத்தை பானம் பண்ணும்போது அவரோடு ஐக்கியப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியம். பாடுகளில் இயேசு ஏற்றுக்கொண்ட நிமித்த பாடுகள் வருகிற போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற போது பாடுகளின் வழியாக ஐக்கியம் வருகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு விசுவாசி ஊழியக்காரனோடு ஐக்கியம், ஊழியர்களும் விசுவாசியும் சேர்ந்து கர்த்தராகிய இயேசுவோடு கூட ஐக்கியம். இல்லையா சொல்லுங்க, இல்லையா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த ஐக்கியம் எங்க இருக்கிறது? ஆகவேதான் இப்பொழுது நாம் திருவிருந்துக்கு போறதுக்கு முன்பதாக நம்முடைய ஐக்கியம் இருக்குதான்னு பார்க்க வேண்டும். கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 6 அதிகாரம் 27 வசனம் வாசிங்க. யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. இல்லையா சொல்லுங்க. ஒரு மனிதனோடு ஆண்டவர் இருக்கும் போது அவன் கீர்த்தி, அவன் பேர் தேசமெல்லாம் பரவும். இல்லையா சொல்லுங்க, இல்லையா சொல்லுங்க. யார் கூட இருந்தார்? கர்த்தர் கூட இருந்தார். ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருப்பார், ஆனால் அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவும். யோசுவா ஒரு கர்த்தர் இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிட்டார். அப்படியானால் இந்த யோசுவா எங்க இருந்தார் என்றுதான் முக்கியம். யாத்திராகமம் புஸ்தகம் 33 அதிகாரம் 11 வசனம் சொல்லுது, இந்த யோசுவாவை கர்த்தர் கீர்த்தியாய் புகழ்ச்சியாய் வைத்த காரணம் என்னென்றால் யோசுவா எங்க இருந்தார் என்று சொல்லி 33:11 சொல்லுகிறது. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல பேசினார். மோசே பாளையத்துக்கு திரும்பி வருகிற போது வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். உரலையா சொல்லுங்க. யோசுவா எங்க இருந்தாரு? ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்தாரு, தேவ சமூகத்தில் இருந்தாரு. அதனால அவனுடைய கீர்த்தி பரவிச்சு. உரலையா சொல்லுங்க. ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற, அதான் தேவனுடைய சமூகத்தில் அல்ல தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன செய்ய? கீர்த்தி பெருகும். உரலையா சொல்லுங்க, உரலையா சொல்லுங்க. ஆகவே ஆசாரிப்பு கூடாரத்தில் கிருபாசனம், கிருபாசனம் எதை காட்டுகிறதுனா இயேசுவை காட்டுகிறது. கேருபீன்கள் இருந்தது ஊழியக்காரை காட்டுகிறது. குத்துவிளக்காக சபையை காட்டுகிறது. தூபபீடமாகிய ஜெப வாழ்க்கை இருக்கிறது. எங்க இருக்குதோ அங்க ஒரு தேவப்பிள்ளை இருக்குது. வாழ்க்கை புகழ்ச்சி கர்த்தர் உயர்த்துவார். இல்லையா சொல்லுங்க. கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். பவுல் சொல்லுகிற போது ரோமர் 8 அதிகாரம் 36, 37, 39 வசனத்தை வாசித்து முடிப்போம். வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இல்லையா சொல்லுங்க. பவுலுக்கு ஒரு நல்ல நிச்சயம் இருந்தது, நல்ல ஒரு தரிசனம் இருந்தது. எது வந்தாலும் சரி ஆண்டவருக்குள்ள ஐக்கியத்தை விட்டு எந்த சக்தி என பிரிக்க முடியாது என்று சொல்லி அவருக்கு ஐக்கியம். இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய ஐக்கியங்கள் எல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டு பார்த்துங்க. உலகம் நம்ம பிரிச்சிருது, பல காரியங்கள் பிரிச்சிருது. ஆனால் பவுல் என்ன உயர்வு வந்தாலும் சரி, தாழ்வு வந்தாலும் சரி, மரணம் வந்தாலும் ஜீவன் வந்தாலும் எது வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்று எதுவும் பிரிக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
இந்த கால வேளையில் தாவீது கர்த்தரை இதற்காக துதிச்சார். தனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். இல்லையா சொல்லுங்க. கர்த்தரை இதுக்கு துதிக்கணும், ஆலோசனை கொடுத்தது. அவன் துதிக்கிற தாவீதை கர்த்தர் சாதனமாச்சாரா 3 முறை அபிஷேகித்து அவன் சீயோன் கோட்டையை பிடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இல்லையா சொல்லுங்க. உன் வாழ்க்கையில கர்த்தரை துதிக்க துதிக்க என்ன எதிர்பார்க்கிறாயோ அந்த சீயோன் கோட்டமாகிய பரலோகத்தினை பிடித்துக் கொள்ளலாம். இல்லையா சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. உன் காரியத்துல வெற்றி கிடைக்கணும்னு சொன்னா, சத்ரு மடங்கடிக்கப்படணும்னு சொன்னா, யார் முன்னாடி போகணும்? யூதா முன்னாடி போகணும். இல்லையா சொல்லுங்க. எது போகணும்? யோசபாத்தும் தனங்கள் என்ன பண்ணாங்க? துதிக்க தொடங்கினார்கள். எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இல்லையா சொல்லுங்க. எதிரி, உனக்கு விரோதமாய் வருகிற எதிரி வெட்டுண்டு விழ வேணுமானால் நீ என்ன செய்யணும்? சண்டை போடுறதில்ல, தவறான வார்த்தைகள் பேசுறதில்ல, நீ தேவ சமூகத்தில் துதிச்சா போதும். கர்த்தர் அற்புதம் செய்வார். கண்களை மூடுவோமா?